ஒரு காலத்தில் அழகான ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு இளவரசன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்லவன், ஆனால் மிகவும் சோம்பேறி. காலை எழுவது கூட அவனுக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று மீண்டும் தூங்கிவிடுவான். அவன் எதையும் தானாக செய்ய மாட்டான். சாப்பாடு கூட மற்றவர்கள் ஊட்ட வேண்டும். அவன் மணியடித்து வேலைக்காரர்களை அழைப்பான். இதை பார்த்த அரசர் மிகவும் கவலைப்பட்டார். இப்படி இருந்தால் நீ நல்ல ராஜாவாக எப்படி இருப்பாய் என்று கேட்டார். முதலில் இளவரசன் மிகவும் பயந்தான். சுற்றிலும் யாரும் இல்லை, உதவியாளர்களும் இல்லை. பசி எடுத்தது. அவன் தானாக மரத்தில் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்டான். பிறகு தண்ணீர் தேவைப்பட்டது. அவன் ஒரு ஆற்றைக் கண்டுபிடித்து கைகளால் தண்ணீர் குடித்தான். அப்போது அவன் புரிந்து கொண்டான், நான் நினைத்ததை விட பலமாக இருக்கிறேன். மாலை அரண்மனைக்கு திரும்பியபோது அவன் மிகவும் தைரியமாக இருந்தான். அப்பா, இனிமேல் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னான். அதன் பிறகு அவன் எல்லா வேலைகளையும் தானாக செய்யத் தொடங்கினான். காலப்போக்கில் அவன் புத்திசாலி, உழைப்பாளி ராஜாவாக வளர்ந்தான். மக்கள் எல்லோரும் அவனை மிகவும் நேசித்தார்கள். கதை சொல்லும் பாடம்: சோம்பேறித்தனம் நம்மை பலவீனமாக்கும், முயற்சி நம்மை வெற்றியாளனாக்கும். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வருது.